அன்றைக்கு திமுக அதிமுக தான் மாற்றி போட்டு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மக்களுடைய மொழியில் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு. சரி, இன்னைக்கு திமுக அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல எந்த கட்சியுமே இல்லை, பிஜேபி கூட கிடையாது தமிழ்நாட்டில். அரசியல் என்பது அந்தந்த காலகட்டத்துக்கு முடிவு பண்ணுறது அரசியல். என் ஆசைக்காக என் பேராசைக்காக நான் ஒரு விஷயத்தை எடுத்து முயற்சிக்கிறேன்னா, பிஜேபி தான் சட்டத்துக்கு முரண்பாடாக செயல்படுறாங்க. பிரதமர் வேட்பாளரும் சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அதில் அவசரப்பட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் தான் ஆட்சி வைப்போம், நாங்கள் தான் பிரதமர் ஆகும்னு சொல்லி கூட்டணி கெடுத்துடக்கூடாது. ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான இனியன் ராபர்ட் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 1967 ஆட்சி எழுந்தீங்க. அதிலிருந்து இன்று வரல ஒரு வருஷமா உங்களால் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற முடியல. அதுக்கான காரணம் என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை நாங்கள் முன்வகிக்கலாம்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்த, தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியை நேசிக்கிறாங்க, முழுக்க முழுக்க நேசிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு சுணக்கம் இருந்தது. அன்றைக்கு திமுக அதிமுக தான் மாற்றி போட்டு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மக்களுடைய மொழியில் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறார். இந்த தமிழ்நாடு மக்களுடைய மொழியில் அன்றைக்கி காங்கிரஸ் பேசுச்சானா இல்லை. அப்போது 67 காங்கிரஸ் ஆட்சிகளுக்கு வராமல் இருந்தது காரணம் தமிழ்நாடு மக்களுடைய மொழி, தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரத்தில் ஒத்து வச்சு பேசலை. நாங்கள் இப்போ இன்றைக்கி நான் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம், பொறுத்து வந்து பாருங்கள். ஆனால் 2004 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் தேர்தலை சந்திக்கிறது. அப்படி பார்க்கல எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கலையே சார்? சரி, இன்னைக்கு திமுக அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல எந்த கட்சியுமே இல்லை, பிஜேபி கூட கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ வந்து காங்கிரஸ் தான் 3வது பெரிய கட்சி, 4வது பெரிய கட்சி. பிஜேபி எங்கேயோ பின்னாடி நோட்டாக் பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அப்படி இருக்கு, தொடர்ந்து 3வது கட்சியாக தான் காங்கிரஸ் இருந்து வருகிறது. பட் இருந்தாலும் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மக்களுக்கான தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும், சரிங்களா? இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 3வது கட்சியாக இருந்துடணும். 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா திமுக எங்களை விட தீவிரமாக சமூக நீதி பேசுகிற கட்சி, எங்களோட தீவிரமாக சுயாட்சி கொடுத்து பேசுகிற கட்சி. அப்போ அவங்க பேசுகின்ற கொள்கையை நாங்களும் பேசும்பொழுது அவங்க எங்களோட பெட்டராக பேசுவாங்க. அதனால் நாங்கள் வந்து அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. நாங்கள் பின்னாடி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். காரில் பேக் சைடு கூட ட்ராவல் பண்ணுறோம், அவங்க வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது. இன்னைக்கு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்வேன். எதிர்காலத்தில் நிச்சயமாக வாய்ப்பு எப்போ எனக்கு தெரியாது. எதிர்காலம்னா எப்போ, எந்த இருக்கலாம், எதிர்காலத்தில் வரலாம், சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியை உள்ள விடாமல் தடுக்கணும், அதுதான் எங்களுடைய முதல் கொள்கையாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் வந்து திமுகவோட நட்புணர்வில் இருக்கோம். திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து போட்டி போட்டிருக்கோம். அந்த முறை நிச்சயமாக எல்லா தொகுதியிலும் நம்ம வெற்றி பெற போகிறோம். பிஜேபி வெளிநிறுத்துறது தான் இப்போதைக்கு எங்களுடைய நோக்கமாக இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா வராதுன்றது பொறுத்திருந்து பாருங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை ஆளாத கட்சிகள், அதாவது பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி, இப்போ புதுசாக தொடங்கி உள்ள விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சியெல்லாம் வந்து நாங்கள் 2026 ஆட்சி கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு வராங்க. தமிழகத்தை ஒரு 23 ஆண்டுகாலம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி ஏன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடலை? உங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஏன் தனித்து தேர்தலை சந்திக்க தனித்து நிற்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை சார். தனித்து நிற்கணும்னு ஆசை தான் எனக்கும். தனித்து நின்னா தோத்து போயிடும் எல்லாத்துலையுமே. நாங்களும் தப்போம், திமுக தப்போம், பிஜேபி வந்து பரவாயில்லையா உங்களுக்கு? அப்போது தனித்து நிற்கணுன்றது ஆசையாக இருக்கலாம். அது காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி ஈடுபடல. காமராஜர் நீங்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னா பிஜேபி தடுத்தாலே போதும். காமராஜருடைய ஆன்மா தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் பிஜேபியை உள்ள விடாமல் தடுத்தாலே போதும். ஏன்னா காமராஜரை கொலை செய்யும் என்ற கூட்டம் பிஜேபி கூட்டம். அப்போ அரசியல் என்பது அந்தந்த காலகட்டத்துக்கு முடிவு பண்ணுறது அரசியல். என் ஆசைக்காக என் பேராசைக்காக நான் ஒரு விஷயத்தை எடுத்து முயற்சிக்கிறேன்னா அதை தலையில் நானே மண்ணவரி போடுற சமூகம். அப்போ இன்னைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் திமுக காங்கிரஸோட பயணிக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ள வராமல் தடுக்க முடியுன்ற ஒரு வியூகத்தை கட்டமைச்சிருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு ஆசைலாம் இல்லாமல் இல்லை, எங்களுக்கும் ஆசை இருக்கணும், ஆட்சியில் உட்காரன்ற ஆசை இருக்கணும், இல்லாமல் இல்லை. அதற்கான நேரம், அதற்கான காலம் இப்போ இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். பிஜேபி முதல்ல வெளியில் நிறுத்தும், அப்புறமா அதை குறித்து யோசிப்போம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் யாரை பிரதமராக அமர்த்துவீங்க?
இல்லை அது அது தேவையில்லை. அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதோடைய புரோட்டோகால் என்ன சொல்லுதுன்னா, எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கணும், அவங்க நாடாளுமன்றத்துக்கு போவாங்க, அவங்க தேர்ந்தெடுப்பாங்க பிரதமர் யாருன்னு. இதை சட்டம் சொல்லுது. பிஜேபி தான் சட்டத்துக்கு முரண்பாடாக செயல்படுறாங்க. பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. இங்கே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புரோட்டோகால் என்ன அப்படின்னா, நீங்கள் எம்பிஸை தேர்ந்தெடுக்கணும், எம்பி பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க பிரதமர் யாருன்னு. நீங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போகிறீங்க, பிரதமர் ஓட்டு போடல. அப்போது அந்த நடைமுறையை சட்டத்தை மதித்து நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்ககிட்ட நீங்கள் பிரதமர் கேட்டிங்கன்னா பதில் யாருமே கிடையாது. சரி, இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் முன்னாள் பிரதமர் நேரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவாரா, அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவாரா? இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஆசை தான். காங்கிரஸ் தொண்டர்கள் யாரை கேட்டாலுமே ராகுல் காந்தி வரும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக வெளிப்படையாக நானும் சொல்கிறேன். எல்லா காங்கிரஸ் தொண்டர்களுக்குமே தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராகி பார்க்கணும்னு ஆசை இருக்க தான் செய்யுது, இல்லை நான் சொல்லலை. ஆனால் அரசியல் சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு, இதெல்லாம் பார்த்தா முடிவெடுக்க முடியும். அதில் அவசரப்பட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் பிரதமர் ஆகும்னு சொல்லி கூட்டணிக்கு எடுத்துடக்கூடாது. அந்த முதிர்ச்சி எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் பொறுத்திருந்து பாருங்கள், யாருக்கு வாய்ப்பு இருக்கோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நீங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.